முக்கிய செய்திகள். தேமுதிக மீதான மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் விதத்தில் செயல்பட வேண்டும். கழக நிர்வாகிகளின் கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் பேச்சு. கனிமொழிக்கு ஜாமீன் கிடைக்குமா? உச்சநீதிமன்றத்தில் புதிய நீதிபதிகள் இன்று விசாரணை. லோக்பால் சட்ட வரைவு மசோதா டெல்லியில் இன்று இறுதிக்கட்ட ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் சசி தரூருக்கு மீண்டும் சிக்கல். காமன்வெல்த் போட்டி அமைப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டதில் முறைகேடு. வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக நிர்வாகிகளோடு நேற்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கேப்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் நகர ஒன்றிய பகுதி தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதல் கட்டமாக ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 28 மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பிற்பகலில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நகர ஒன்றிய பகுதி பேரூர் கழக நிர்வாகிகளின் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலில் கழகம் மாபெரும் வெற்றி பெற்றதற்காக நிர்வாகிகள் அனைவருக்கும் கேப்டன் விஜயகாந்த் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்தார். கட்சியின் வளர்ச்சி, புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல், வர இருக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆகியவை குறித்து அவர்களோடு கேப்டன் விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார். அவர்கள் மத்தியில் பேசிய கேப்டன், சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நம்மீது பெரும் நம்பிக்கை வைத்து ஆதரவு அளித்துள்ளதால் அவர்களின் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நமது பணிகள் நேர்மையாகவும் சிறப்பாகவும் அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்கள் கொடுத்த ஆதரவால் தேமுதிகவுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்து கழகத்திற்கு நிரந்தர சின்னமாக முரசு சின்னத்தை ஒதுக்கி இருப்பதையும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். அப்போது நிர்வாகிகள் கைதட்டி மகிழ்ச்சி தெரிவித்தார்கள். கழகத்தின் பணிகள் சிறப்பதற்காக அனைவரும் கிராமம் கிராமமாக சென்று மக்களை நேரடியாக சந்தித்து கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். முரசு சின்னம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அந்த முரசு சின்னத்தை எல்லா இடத்துலையும் இன்னும் பரப்புங்க அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் அவரவர்கள் வேலை என்ன, கொடுக்கப்பட்ட வேலை என்னங்கிறதுக்காக தான் மெயினாக அந்த மீட்டிங்கோட கரு. அதே மாதிரி தொகுதிக்கு என்னென்ன செய்யணும் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கு. நீங்கள் மாவட்ட செயலாளரும் பார்த்துக்கணும், எம்எல்ஏவும் பார்த்து உங்கள் தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதை சொல்லுங்க. நிகழ்ச்சியில் கழக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார், கழக துணை செயலாளர் ஆஸ்டின் இளங்கோவன், தேனி முருகேசன், மாநில இளைஞரணி செயலாளர் எல்கே சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள கனிமொழியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் புதிய நீதிபதிகள் பெஞ்ச் முன்பாக இன்று நடைபெறவுள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் கருணாநிதி மகள் கனிமொழிக்கு முக்கிய பங்கு இருப்பதாக குற்றம் சாட்டிய சிபிஐ அவரை கைது செய்து திகார் சிறையில் அடைத்துள்ளது. குறிப்பாக கலைஞர் டிவிக்கு 214 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் கனிமொழி முக்கிய பங்கு வகித்ததாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கனிமொழி மற்றும் கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ரெட்டி ஆகியோர் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து வந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சதாசிவம் மற்றும் கே பட்நாயக் ஆகியோர் இந்த வழக்கில் இருந்து விலகியதை தொடர்ந்து இவ்வழக்கு நீதிபதிகள் சிங்வி மற்றும் BS சௌஹான் ஆகியோர் அடங்கிய பெஞ்சுக்கு மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து இவ்வழக்கு விசாரணை புதிய நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் முன்பு இன்று நடைபெறுகிறது. இதில் கனிமொழிக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பது தெரியவரும். லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான லோக்பால் சட்ட வரைவு மசோதா கூட்டுக்குழு கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. ஊழலுக்கு எதிராக சமூக சேவகர் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்ததை தொடர்ந்து லோக்பால் சட்ட வரைவு மசோதா தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இதற்கான கூட்டுக்குழுவில் மத்திய அமைச்சர்கள் அடங்கிய அரசு பிரதிநிதிகளும் அண்ணா ஹசாரே தலைமையிலான சமூக ஆர்வலர்களும் இடம்பெற்றுள்ளனர். பிரதமர் மற்றும் நீதிபதிகள் உள்ளிட்டோரை இந்த புதிய சட்ட மசோதா வரம்புக்குள் இணைக்க வேண்டும் என்ற சமூக ஆர்வலர்களின் கருத்துக்கு
அரசு பிரதிநிதிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் இந்த மசோதா முழுமையடையாத நிலையில் உள்ளது. 6 முறை இந்த கூட்டம் கூடியும் ஒருமித்த கருத்து ஏற்படாத நிலையில் இன்று நடைபெறவுள்ள இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் கருத்து வேறுபாடுகளை களைந்து லோக்பால் மசோதாவிற்கு முழு வடிவம் கொடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் இந்த மசோதா இறுதி செய்யப்பட்டு ஜூலை முதல் வாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி மேற்கொண்டு வருகிறார். இதற்கிடையே லோக்பால் மசோதா குறித்து விவாதிக்க மத்திய அரசு கூட்டவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முன்னர் அதன் நகலை அரசியல் கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி குழுவிற்கு முன்னாள் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் சசி தரூரை ஆலோசகராக நியமிக்கப்பட்டதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுடெல்லியில் கடந்த அக்டோபர் மாதம் நடந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஏற்பாடுகளில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டு இருப்பதாக அதன் தலைவர் சுரேஷ் கல்மாடி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த ஊழல்கள் குறித்து விசாரிக்க முன்னாள் தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி சுங்லு தலைமையில் விசாரணை குழு ஒன்றை பிரதமர் மன்மோகன் சிங் நியமித்தார். இக்குழு இதுகுறித்து 4 முறை விசாரணை நடத்தி அந்த அறிக்கைகளை பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளது. இந்நிலையில் நேற்று தனது 5வது விசாரணை அறிக்கையை நீதிபதி சுங்லு பிரதமரிடம் சமர்ப்பித்தார். அதில் காமன்வெல்த் போட்டிக் குழுவிற்கு முன்னாள் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் சசி தரூரை சர்வதேச ஆலோசகராக நியமித்ததில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவை அடுத்த மாதம் 2ஆம் தேதி மாற்றியமைக்கப்பட உள்ளது. மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த பதவியிடம் காலியாக உள்ளது. இதேபோல் மத்திய அமைச்சராக இருந்த பிருத்திவிராஜ் சவான் மகாராஷ்டிர முதலமைச்சராக பொறுப்பேற்றதால் அந்த பதவியிடமும் நிரப்பப்படாமல் உள்ளது. இதனால் மத்திய அமைச்சரவையை மாற்றியமைக்க பிரதமர் மன்மோகன் சிங் முடிவு செய்துள்ளார். இதற்காக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் மூத்த அமைச்சர்களோடு அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஜூலை 2ஆம் தேதி அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அப்போது புதிய அமைச்சர்களாக சிலர் பதவியேற்பார்கள் என்றும் ஒரு சிலரது அமைச்சர் பதவிகள் பறிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அமைச்சர் தயாநிதி மாறன் ஊழல் புகார் காரணமாக பதவி இழக்கின்றார். தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் 2 அமைச்சர்களாகும் வாய்ப்பு உள்ளது. தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவின் பதவிக்காலம் நேற்று முடிவடைந்தது. தமிழகத்தின் அடுத்த ஆளுநராக முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் நவீன் சாவ்லாவுக்கு வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கடந்த 2000 முதல் 2003 வரை உத்தராஞ்சல் மாநிலம் உருவானபோது அதன் முதல் ஆளுநராக சுர்ஜித் சிங் பர்னாலா பதவி வகித்தார். அதைத் தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தின் ஆளுநராக இருந்து வரும் அவரது பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. தமிழகத்தின் அடுத்த ஆளுநர் யார் என்பது குறித்து மத்திய அரசு இதுவரை அறிவிப்பு ஏதும் வெளியிடவில்லை. ஆளுநர் பர்னாலா திமுக அரசுடன் இணக்கமாக இருந்தவர் என்பதால் அவர் தமிழகத்தின் அடுத்த ஆளுநராக மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று கருதப்படுகிறது. ஏனெனில் ஆளுநர் நியமனம் குறித்து மாநில அரசுடன் மத்திய அரசு ஆலோசனை நடத்தும் என்பதால் அதிமுக அரசு பர்னாலாவை தேர்ந்தெடுக்காது என்று தெரிய வருகிறது. இந்நிலையில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் நவீன் சாவ்லா காங்கிரஸ் ஆதரவாளர் என்பதாலும் முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் வேண்டியவர் என்பதாலும் அவரே தமிழகத்தின் அடுத்த ஆளுநராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. இதற்கிடையே இந்த பதவிக்கு காங்கிரஸ் தலைவர் மார்க்ரெட் ஆல்வாவின் பெயரும் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. சமச்சீர் கல்வி திட்டத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து அம்சங்களையும் அமல்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவையில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில கூட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜி ராமகிருஷ்ணன், நீதிபதி ரவிராஜ பாண்டியன் குழு நிர்ணயித்த கட்டணம் அதிகமாக உள்ளது என்றும் இந்த கட்டணத்தை குறைப்பதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் சமச்சீர் கல்வி திட்டத்தில் பொது பாடத் திட்டத்தை முழுவதாக நிறுத்தி வைக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட அவர், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பொது பாடத் திட்டத்தை நடப்பு ஆண்டில் அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் சமச்சீர் கல்வி சம்பந்தமான அனைத்து அம்சங்களையும் ஒவ்வொன்றாக அமல்படுத்த தமிழ்நாடு அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் சமூக விரோதிகளிடம் இருந்து பத்திரிகையாளர்களை பாதுகாப்பதற்கான புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். அண்மையில் மும்பையைச் சேர்ந்த புலனாய்வு பத்திரிகை ஆசிரியர் ஜோதிர் மாய்டே சமூக விரோத கும்பலால் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த விவகாரம் நாடு முழுவதும் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இந்நிலையில் புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி மூத்த பத்திரிகையாளர் தேவ் கொலை செய்யப்பட்ட விவகாரம் கண்டிக்கத்தக்கது என்றும் இந்த சம்பவத்தில் இருந்து தாங்கள் பாடம் கற்றுக் கொண்டதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களையும் அவர்களது முக்கிய உடைமைகளான கேமராக்கள் உள்ளிட்டவையும் பாதுகாக்க மத்திய அரசு விரைவில் சட்டம் ஒன்றை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான மசோதாவை தயாரிக்கும் பணி மத்திய சட்டத்துறை அதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.